நாளும் நல்ல தமிழால் உலக நாடுகளெல்லாம் சென்று தமிழ் மனம் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நாவுக்கரசியாகவும் மொழி அரசியாகவும் வீற்றிருக்கக்கூடிய நடுவர் பெருந்தகை அவர்களே, பாங்கறிந்து மேடையிலே பேச வருகை தந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, நல்லதொரு நிகழ்வினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழாக்குழுவை சார்ந்தவர்களே, பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேர் பாதத்திற்கும் கோவையிலிருந்து கொண்டு வந்த பருத்திப்பூவை காணிக்கையாக கொடுப்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, இந்த சபைக்கு ஒரு சந்தேகம் வரணும். எத்தனையோ மனம் வீசக்கூடிய மலர்கள் இருக்கும் பொழுது வாசமே இல்லாத பருத்திப்பூ எதற்கு? எனக்கு அந்த டவுட் வந்துச்சு அக்கா. அந்த சந்தேகம் வரணும். அவங்க கேட்க முடியல, நீங்க கேட்டுட்டீங்க. நடுவர் அவர்களே, இந்த மலர்கள் எல்லாம் காலையில் மலரும், மாலையில் வாடிவிடும். ஆனால் பருத்தி ஒன்றுதான் வெடித்து பஞ்சாகி நூலாகி உலக மக்களின் மானத்தை காக்கின்ற ஆடையாக மாறுவதால் அதை அத்துணை பேர் பாதத்திற்கும் சமர்ப்பித்து, நடுவர் அவர்களே, இங்க ஒரு நல்ல தலைப்புங்க. இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, சாத்தம்மை இங்க கொடுத்திருக்கிற தலைப்பு என்ன? வாழ்க்கையில் வெற்றி பெற தேவை பணிவா துணிவானுதான கேள்வி. இங்க என்ன ராணுவத்தில் வெற்றி பெற தேவை பணிவா துணிவான கேட்டிருக்கிறாங்க? இல்ல. இங்க வந்து ராணுவத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் துணிச்சல் வேண்டும். அப்புறம் வெளிநாட்டுல நான் சொல்லிட்டேன், அங்க இருக்கிறவங்களை சொல்லிட்டேன், இங்க இருக்கிறவங்களை சொல்லிட்டேன், அறிவியலை சொல்லிட்டேன்னு. இங்க யதார்த்தமான வாழ்க்கைய சொல்லமா? அதை விட்டுட்டீங்களே. இப்போ பள்ளிக்கூடத்துல படிக்கலைங்க நடுவர் அவர்களே, அடுத்த பீரியடு பிடி பீரியடா இருக்கு. நாங்கெல்லாம் ஆவலா இருப்போம், ஏன்னா கேம்ஸ் விளையாட போறோம்னு. பெல் எப்படா அடிக்கும், பெல் எப்படா அடிக்குன்னு காத்துட்டு இருப்போம். பெல் அடிக்கும். ஆனா அன்னைக்கு பிடி சார் வந்திருக்க மாட்டாரு. ஒரு வரலாற்று ஆசிரியர் வகுப்புக்குள்ள வருவார் ஆக்டிங்கா. வந்து 45 நிமிஷம் பேசுன்னு பேசுவாங்க பாருங்க. அது மாதிரி இருந்தது சகோதரி சாத்தம்மை பேசியது. அவங்களே எல்லாம் கை தட்டிட்டாங்க. இப்ப பிடி டீச்சர் வந்தாச்சு. பிடி டீச்சர் வந்தாச்சுப்பா. இப்ப சாத்தம்மை எப்படி துணிச்சலான பொண்ணு தெரியுங்களா? இந்த கொரோனா காலத்துல நம்ம எல்லாத்துக்கும் பூட்டு போட்டோம். தேவாலயத்துக்கு பூட்டு போட்டோம், வேலை செய்யற இடத்துக்கு பூட்டு போட்டோம், பள்ளிக்கூடம் எல்லாத்துக்கும் பூட்டு போட்டோம். ஆனா சமையல் கட்டுக்கு மட்டும் பூட்டு போடல. சாத்தம்மை கொஞ்சம் சுமாரா தான் சமைக்கும். நல்ல ஏன்னா இன்னைக்கு உதாரணம் இந்த சகோதரி இந்த கூட்டத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிற, மீன் குழம்பு எப்படி செய்வது அப்படின்னு கேட்டிருக்கிறாப்புல. சரி, நல்ல மீன் குழம்பு, நல்ல கறி குழம்பு இன்னைக்கு சமையல். அப்பா நமக்கு உணவு கொடுத்த ஐயா அவர்களுக்கு மனதார வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் இப்படி ஒரு சாப்பாடே நாங்கள் சாப்பிடல. நீங்களும் கூட 4 தடவை கேட்டு வாங்கி சாப்பிட்டீங்க. நாங்களும் பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருந்தோம். அவ்வளவு நல்ல சமையல். அதுக்கு குறிப்பு கேட்டிருக்கிறாப்புல சாத்தம்மை. ஏன்னா சாத்தம்மைக்கு கொஞ்சம் சுமாரா தான் சமைக்க தெரியும். குறிப்பை வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க? போய் செய்ய போறாங்களாமா, இனிமேல் சமைக்க போறாங்களாமா. இப்ப இது வரைக்கும் அம்மனி எப்படி சமைச்சிருக்கிறாங்க தெரியுங்களா? சுமாரா சமைக்கும். 2 பேரும் வேலைக்கு போறாங்க. அதனால வீட்டுக்காரர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. இந்த கொரோனா காலத்துல சொன்னாரு, அம்மா நீ வீட்டில் தானமா இப்போ இருக்கிற, கொஞ்சம் வாய்க்கு ருசியா சமைச்சு போடம்மான்னு சொன்னாரு. சரின்னு எப்பவும் போல சமைச்சு சாத்தம்மை கொண்டு வந்து போட்டாங்க. அந்த மனுஷன் சாப்பிட்டாரு. அதுல ஒண்ணு இல்ல, உப்பு இல்ல, காரம் இல்ல, உரப்பு ஒண்ணு இல்ல. கொஞ்சம் குரலை ஒசத்தி பேசினாரு துணிச்சலா. என்ன குழம்புல ஒண்ணுமே இல்ல, சுவை இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னு சத்தம் போட்டாரு. உடனே சாத்தம்மை போன் எடுத்துட்டு அழுதுட்டு யாரு கூடயோ போய் பேசினாங்க. அவங்க வீட்டுக்காரர் என்ன நினைச்சாரு, ஏதோ அவங்க அம்மா கிட்ட பேசி ஆறுதல் தேடுறாங்கன்னு நினைச்சாங்க. சரி, நடுவர் அவர்களே 10 நிமிஷத்துல கார்பரேஷன் லாரி வந்து நின்னுச்சு சாத்தம்மை வீட்டுக்கு முன்னால. 4 பேர் இறங்கி வந்தாங்க. சாத்தம்மை வீட்டுக்காரரோட பேரை சொல்லி கேட்டாங்க. அவர் நான் தான்னாரு. சோத்துல உப்பு இல்ல, காரம் இல்ல, சுவை இல்ல, உரப்பு இல்லைன்னு சொன்னையான்னு. ஆமாங்க சார் சொன்னேன்னு. உனக்கு கொரோனா வந்திருக்குதுவான்னு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கொண்டு போய் 14 நாள் அங்க வச்சு நான் போன் பண்ணி கேட்டேன், தம்பி அக்கா பிடிச்சு கொடுத்துட்டாக்கா. ஆனாலும் 14 நாள் நல்ல சோறு போடுறாங்கக்கா, முட்டை, சுண்டல், கறி, சிக்கன். 14 நாள் நல்ல சோறு தின்னக்கான்னு. அப்படி துணிச்சலான அம்மனி இங்க வந்து என்ன பேசிட்டு போறீங்க? நாங்க என்ன கேட்கிறோம், துணிவு எல்லா இடத்துலயும் வெளிப்படுத்த முடியுமா? இதுதான் எங்க கேள்வி. பணிவு எந்த இடத்துல வேணாலும் ஜெயிக்குங்க, துணிவு எல்லா இடத்துலயும் வெற்றி பெறுமா? நான் கேட்கிறேன். ஒரு பொண்ணு பார்க்க போறோம். இன்னைக்கு காலங்காலமா பொண்ணு பார்க்க போற படலம் இருக்குதுங்க நடுவர் அவர்களே. இப்ப பொண்ணு பார்க்க போகும்போது என்ன விசாரிப்பாங்க 4 பேர் கிட்ட? எனக்கு பொண்ணு அடக்க ஒடுக்கமான பொண்ணுங்களா, குணமான பொண்ணுங்களா, பண்பான பொண்ணுங்களா, இப்படித்தானே கேட்பாங்க. விசாரிப்பாங்க 4 பேர்த்துக்கிட்ட. அப்படி அவங்க விசாரிக்கும் போது, இல்லைங்க பொண்ணு துணிச்சலான பொண்ணுங்க, நைட்டு பயப்படாம எப்ப வேணாலும் வெளியில போகுங்க, பயப்படாம எப்ப வேணாலும் திரும்பி வருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, துண்டக்கானன் துணியக்கானன் ஓடுவாங்களா இல்லையா? ஓடுவாங்களா இல்லையா? ஓடுவாங்கன்னா நல்லா கையை தட்டுங்க. அப்ப இந்த துணிவு எல்லா இடத்துலயும் ஜெயிக்க முடியுங்களா? இப்ப நீங்க பேசுற துணிவான பொண்ணு, அடக்கமான பொண்ணு வீட்டுல கிடைக்காது.
காட்டுல வேணா கிடைக்கும். அது என்னது, எங்க இருக்குது இது? சுடுகாட்டுல கிடைக்கும். இது நேத்து அடக்கமான ஒண்ணு, இது முந்தா நேத்து அடக்கமான ஒண்ணு, இது முந்தா நாளுக்கு முந்தின அடக்கமான ஒண்ணு. அங்க வேணா கிடைக்குமே ஒழிய வீட்டுல கிடைக்குமாங்கிறத இங்க எங்களுடையது. நடுவர் அவர்களே, இப்ப நான் கொஞ்சம் வாய் பேசுறேன். எங்க அம்மா ஒரு கொஞ்சமா பேசுறேன். எங்க அம்மாளுக்கு ஒரு சந்தேகம், எனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம். எனக்கு கொஞ்சம் துணிச்சலான பொண்ணும் கூட. நான் அம்மாவுக்குமா எல்லாருக்கும் தாங்க. ஏன்னா இப்படி பேசுறாளே, இவளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா அப்படின்னு எங்க அம்மாளுக்கு ஜோசியத்துல ரொம்ப நம்பிக்கை. ஜோசிகாரங்கிட்ட போய் கேட்டாங்க, ஏங்க இவளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா, வாய் வேற பேசுறாளுங்க, கொஞ்சம் எது எடுத்தாலும் துணிச்சலாவே இருக்கிறாளுங்க. உடனே ஜோசிகாரன் பரிகாரம் சொல்ற, 500 ரூபாய் கொடுன்னு 500 ரூபாய் வாங்கி பரிகாரம் சொன்னான். எங்க இதுல துர்க்கை அம்மன் இருக்குது. துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போய் எலுமிச்சம்பழத்தை அறுத்து புழிஞ்சு நெய் தீபம் போட்டான்னா வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல நல்ல கணவன் வரும்னு அவர் பரிகாரம் சொல்லிட்டாரு. வெள்ளிக்கிழமை என்னை விரட்டி விடுறாங்க. நானும் ராகு காலத்துல போய் எலுமிச்சம்பழத்தை அறுத்து நெய் தீபம் போட்டு நல்ல கணவன் வரணும்னு வேண்டுனேன். நடுவர் அவர்களே, எனக்கு நல்ல கணவன் ராகு காலமே வாழ்க்கை துணையா வந்துச்சு. ஒரு நாள் சொன்னாங்க, உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொன்னாங்க. சொல்லும் போது மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு. அந்த ஆணழகன், அந்த பேரழகன், அந்த பௌர்ணமி நிலா எப்படி இருக்கு ஒரு ஏக்கம். அந்த நாளு வருது, பட்டாளமா வர்றாங்க. இதுல யார் என் மாப்பிள்ளைன்னு எனக்கு தெரியல. எங்க இருக்கிற அப்பத்தா இதுல எது என் மாப்பிள்ளை? எங்க அப்பத்தா அங்க வாரு ஒன்று பப்பரக்கான்னு உட்கார்ந்து இருக்குது பாரு, அதான் ஒன்ற மாப்பிள்ளை. நிமிந்து வாக்க முடியலைங்க நடுவர் அவர்களே. அச்சமடம் நாணம் பயர்ப்பு. அப்படியே ஓரக்கண்ணால பார்த்தா இதயத்துக்குள்ள ஒரு இடி விழுகுது. அது பௌர்ணமி நிலாவா இருக்குன்னு நினைச்ச 13 அம்மாவாசைய வடிகட்டுன ஒரு கலரு. ஐயோ அப்பத்தா, இந்த கருவாயனை நான் கட்ட மாட்டேன் அப்பத்தா, ஏன்னா துணிச்சலான ஒண்ணு இல்லையா, இந்த கருவாயனை கட்ட மாட்டேன் அப்பத்தா, 4 எழுத்து படிச்சிருக்கிறேன் இல்ல. எங்க அப்பத்தா, ஏய் இங்க பாரு, உங்க ஒப்ப கௌரவமா பொழைச்சிருக்கிறா, சபையில அவனுக்கு ஏதாச்சும் ஒரு தலைகுடி ஏற்படுத்தின ஆற்றி தலையை ஆட்டி விட்டாச்சு. அவளே ஆட்டி விட்டுட்டா, நான் எங்க ஆட்டினேன்? பொண்ணு சம்மதிச்சாச்சு, கல்யாணம் முடிஞ்சிருது. நடுவர் அவர்களே, அந்த வீட்டுக்கு போனா இதை விட பெரிய இடி காத்துட்டு இருக்குது. ஏன்னா அன்னைக்கெல்லாங்க பரம்பரையை வச்சுதான் எங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்துச்சு. எங்க காலகட்டங்கள்ல எங்க பரம்பரை புலி அடிச்சு பொழைச்ச பரம்பரை. நாங்க என்ன நினைச்சோம், இது ஏதோ காட்டுக்கு போய் துப்பாக்கி எடுத்து வேட்டையாடி பொழைச்ச பரம்பரைன்னு நினைச்சோம். இது அங்க போன பிறகு தான் தெரிஞ்சது, இதுக்கு அங்கெல்லாம் போய் வேட்டையாடல, ரோட்டோரத்தில் இருக்கிற புளிய மரத்துல எல்லாம் புளியங்காய் அடிச்சு பொழைச்ச பரம்பரைன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. அப்பத்தா பொய் சொல்லிட்டாங்க. அப்பத்தா எங்க அப்பத்தா 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணு சொன்னாங்கல்ல, அவங்க ஒரு பொய் தானே சொன்னாங்க, போ முடிக்கி விட்டா. இதை விட என்ன கொடுமை தெரியுங்களா, தூங்கும் போது 1.5 HP மோட்டர் ஓடுற சத்தம், கொரட்டை சத்தம். அப்பத்தா அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், கொரட்டை விடுறாரு அப்பத்தான். எங்க அப்பத்தா, ஏய் உனக்கு அப்புறம் 2 பிள்ளை இருக்குது, அது கல்யாணம் பண்ணோன்னு, அது லாபமோ நஷ்டமோ போய் அனுசரிச்சு வாழு, நீ அவங்க தான் உனக்கு தெய்வம், அந்த வீடு தான் கோயில், போ விரட்டி விட்டா. நடுவர் அவர்களே, அன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்டா தூக்கம் வரலன்னு சொன்ன சாந்தாமணி, இன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்கலினா தூக்கம் வரலங்கிற அளவுக்கு மாற்றிக்கொண்டு வாழ்கிறேன் என்று சொன்னால், இந்த பணிவு தாங்க வாழ்க்கையில் இன்னைக்கு ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்குது. என்ன வந்து துணிச்சல், ஆபிரகாம் பாருங்கள், அவரை பாருங்கள், இவரை பாருங்கள், வாழ்க்கையில என்னங்க துணிச்சல்? அதை சொல்லணும் இல்லை. நான் கேட்கிறேன், இங்க சாத்தம்மை சொன்ன மாதிரி, பாரதி சொன்ன மாதிரி, முகத்தில் உமிழ்ந்து விடுவாப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி செய்ய முடியுமா? இப்போ காலங்காலமா ஒரு மருமக வீட்டுக்கு வரும் பொழுது, மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வச்சு வா வா அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. இன்னைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. அதை மாத்தி, இல்லை நான் துணிச்சலான பண்ணு, நான் வலது காலெல்லாம் எடுத்து வைக்க மாட்டேன், லெஃப்ட் ரைட் தான் போட்டுட்டு வருவேன்னு ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள லெஃப்ட் ரைட் போட்டுட்டு உள்ள வந்து அப்படியே மாமியாளை பார்த்து ஒரு லுக்கு, ஓ நீர்தான் ஜாக்சன் துரை என்பதோ, உடனே மாமியா மருமகளை பார்த்து நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பதோ. இது வாழ்க்கைங்களா? இது மகிழ்ச்சியா? இந்த வாழ்க்கை வெற்றி தருமா நான் கேட்கிறேன். அப்ப பணிவுங்கிறது நடுவர் அவர்களே எல்லா இடத்துலையும் வெற்றி வருங்க. நான் படிச்ச ஒரு ஜென் கதையில ஒருத்தி கணவன் வெளியூர் போயிட்டு வர்றா, வந்தவங்கிட்ட சில மாற்றங்களை பார்க்கறா. உடனே என்ன செய்யறா, ஒரு ஞானி கிட்ட போய் சொல்றா, என் கணவன் வெளியூர் போயிட்டு வந்ததிலிருந்து ஒரு மாற்றமா இருக்குங்க, என்கிட்ட அன்பே காட்ட மாட்டேங்கிறாரு, ஏதாச்சும் அதுக்கு மருந்தை கொடுங்கன்னு கேட்டா. அப்ப அந்த ஞானி சொன்னாரு, அம்மா இதுக்கெல்லாம் மருந்து கிடையாதம்மா, வாழ்க்கையில நீ தான் அனுசரிச்சு போகணும் போனாரு. உடனே அந்த அம்மா பிடிவாதமா, இல்லை நீங்க ஏதாச்சும் மருந்து தந்தாதான் நான் போவேன், நீங்க ஏதாச்சும் மருந்து தந்தாதான் போவேன், பிடிவாதமாவே இருந்தாங்க.
உடனே அந்த ஞானி பார்த்தாரு, அப்படியா, அப்ப நான் உனக்கு மருந்து தரோன்னா புலியோட முடி வேணும், போய் எடுத்துட்டு வர்றையான். ஓ, புலியோட முடி தானே, இதே எடுத்துட்டு வர்றோம் பாருங்க. துணிச்சலா காட்டுக்குள்ள ஓடிட்டா தைரியமா. அங்க போய் பார்த்தா புலி அவளை பார்த்து உருமுது, பயந்துட்டு ஓடி வந்துட்டா. அப்புறம் விடல, அடுத்த நாளும் துணிச்சலா போனா, திரும்பவும் உரும்பிட்டே இருந்தது. இப்படி பல நாள் போகும்போது புலி ஒரு நாள்ல இவ எப்பவும் வர்றவதானு அமைதியா இருந்துச்சு. இவ போனா புலிக்குட்டிகளை எல்லாம் கொஞ்சுனா. இப்படியே இருந்துட்டு ஒரு நாள் புளிய தடவர மாதிரி தடவி ஒரு முடியை எடுத்துட்டு ஓடி வந்துட்டான். வந்து அந்த ஞானி கிட்ட கொடுத்தார். அந்த ஞானி அங்க இருக்கிற நெருப்புல அந்த முடியை போட்டுட்டாரு. உடனே இவ கேட்டா, ஏங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் புளிய சமாதானப்படுத்தி கொண்டு வந்திருக்கிற, திடீர்னு நெருப்புல போட்டீங்களே. அப்ப அந்த ஞானி சொன்னாரு, ஒரு கொடூர விலங்கையே உன்னுடைய அன்புனால நீ கட்டுப்படுத்தி இருக்கிறையே, உன்னுடைய கணவனுடைய அன்புக்கு பாத்தியம் ஆவதற்கா உன்னால முடியாது. உன் கணவனிடம் அன்பு காட்டு, பணிவு காட்டு, நீ வெற்றி பெற முடியும்னு சொல்லி அந்த ஞானி சொல்றாருன்னு சொன்னா, இந்த பணிவு தாங்க வாழ்க்கையில வெற்றியை தரும். நாங்க சொல்றா ஒண்ணு இல்ல, என் சகோதரி சொன்ன மாதிரி துணிவு பலத்தை தரும், ஆனால் பணிவு பக்குவத்தை தரும். நீங்க ஒண்ணு இல்ல, ஒருத்த 5000 கடன் கேட்டா. நான் சொன்ன கடன் அன்பை முறிக்கின்றா, நான் தரமாட்டேன்னு. அக்கா கொடுத்தா குடுக்காட்டி போ, நான் எதிர்த்தூட்ல போய் வாங்குறேன்னா. அட எதிர்த்தூட்டுக்காரன் அடுத்த கைக்கு சுண்ணாம்பு தரமாட்டானே, அவங்கிட்ட எப்படிடா போய் வாங்குவேன்னு. வாங்குறனா இல்லையா பாருன்னு போனா நடுவர் அவர்களே 5000 வாங்கிட்டா. ஆட்டிட்டு வர்றா. நான் கூப்பிட்டேன், வாடா இங்க வாடா, அடுத்த கைக்கு அந்த மனுஷன் சுண்ணாம்பு தரமாட்டாரு, அவர்கிட்ட எப்படிடா 5000 வாங்குனேன்னு. வெரி சிம்பிள் அக்கா. குடும்ப சகிதமா உட்கார்ந்து இருந்தாரு. போன காலில் விழுந்த, என் குலதெய்வமே நீங்க தான் சொன்னேன், 5000 எடுத்து கொடுத்துட்டாரு. உடனே நான் கேட்டேன், ஏண்டா ஒரு 5000 வாங்குறதுக்கு அடுத்தவன் காலில் போய் விழுந்துருக்கிறையே, நீ எல்லாம் மானமுள்ள தமிழ்நாடான்னு கேட்ட. அதுக்கு ஒரு வார்த்தை துணிவா சொன்னான் பாருங்க, அட போக்கா, 5000 வாங்குறதுக்கு ஒரு தடவை தானக்கா அவன் காலில் விழுந்திருக்கிற, அதை எங்கிட்ட இருந்து திருப்பி வாங்குறதுக்கு எத்தனை தடவை என்ற காலில் உழுக வைக்கிறேன் பாக்குறையான்னு சொன்னா, இந்த துணிவை எப்படிங்க மகிழ்ச்சியை தரு. நடுவர் அவர்களே, வாழ்க்கை வெற்றி வரணும்னா என் வாழ்க்கையில் உன்னை சொல்லிடுறேங்க. நீங்க இன்னைக்கு தேவாலய விழாவை சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. எங்க வீட்டுல எல்லாங்க, எங்க வீட்டுக்காரருக்கு ஐயப்பன் பக்தர். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுவாரு, 30 வருஷமா போடுறாரு. இப்ப குருசாமி ஆயிட்டாரு அவரு. அவருக்கு பின்னால ஒரு 30 பேர் வருஷம் மாலையை போட்டுருவாங்க. 48 நாள் மாலையை போடுறதோட முடிஞ்சுதுங்க. எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு சமையல் கட்டெல்லாம் சுத்தம் பண்ணி, நிறகுடம் தண்ணி எடுத்து வச்சு, சாமியை குளிக்கிறதுக்கு வேற எழுப்போடும். எங்க சாமியை வேற தொடக்கூடாது நான், ஏன்னா தொட்டா தீட்டு. அதனால ஒரு குச்சி ஒன்று வச்சிருக்கிறேன். அந்த குச்சியை வச்சு சாமி எந்திரிங்க சாமி, சாமி எந்திரிங்க சாமி, சாமி எந்திரிங்க சாமி, சாமி எந்திரிங்க சாமி. எங்க சாமி எந்திரிக்கும். எந்திரிச்சு குளிக்க போற சாமி கையில துண்டு வேட்டி எடுத்துட்டு போகலாம் இல்லைங்க, போகாது. நான் தான் கொண்டு போய் அந்த குச்சியிலேயே கொடை பிடிச்சி பாத்ரூம்ல போட்டுட்டு வருவேன். இதை விட என்ன தெரியுங்களா, அந்த 48 நாள் பேரே சொல்லக்கூடாதுங்க நடுவர் அவர்களே. வாங்க சாமி, உட்காருங்க சாமி, காப்பி சாமி, வேணுமா சாமி, சொல்லுங்க சாமி, சூடு சாமி, குறைச்சலா இருந்தா சொல்லுங்க சாமி, அடுப்பு சாமியில பர்னர் சாமியில பத்த வச்சு சாமி, குண்டா சாமியை வச்சு சாமி, சூடு சாமி செஞ்சு சாமி, டம்ளர் சாமியில ஊத்தி சாமி, டீப்பாய் சாமியில வைக்கிற சாமி, கையி சாமி எடுத்து சாமி, நாக்கு சாமி, படாம சாமின்னு 48 நாள் சாமி. இதை விட 2 நாய் வளர்த்துற பப்பி சீசர்னு, அதுக்கும் பேர் கிடையாது. பப்பி சாமி, சீசர் சாமி, அதுக்கும் சாமி. நடுவர் அவர்களே, இத்தனையும் முடிச்சுட்டு அவர் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள அத்தனைக்கு பூஜைக்கு நான் தான் அத்தனை ஏற்பாடும் செஞ்சு வைப்பேன். வந்து உட்காந்துக்கிட்டு சரணகோஷம் போடணும். தூங்குற குழந்தை எழுப்பும்பாங்க. 2 சொல்லொலிக்கிட்டு படுத்துட்டு இருக்கு. நான் போய் எந்திரிங்க சாமி, அப்பா சாமி சாமியும் போடுறாரு, அப்பா சாமி சாமியும் போடுறாரு அப்படின்னு 2ஐயும் எழுப்பி கொண்டு வந்து உட்கார வச்சு, இவர் சாமியே சரணம் ஐயப்பாம்பாரு. அந்த 2ம் சொல்லு, சாமியே காப்பி ஐயப்பாங்கு. இத்தனை கலோபுரத்திலையும் நடுவர் அவர்களே, 48 நாள் அவங்க கருப்பு வேட்டி கட்டி விரதம் இருக்கிறாங்க. அந்த 48 நாளும் வீட்டுல நானு கருப்பு உடை உடுத்தாமலேயே அவர்களுடைய பக்தியை நாங்கள் வெற்றியடைய செய்கிறோம் என்று சொன்னால், இந்த பணிவு தாங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை தரும், வெற்றி பெற செய்யுங்கிறதாங்க எங்களுடைய வாதம். நடுவர் அவர்களே, நானும் ஒரு செய்தியை சொல்லி நானும் முடிச்சிடறேங்க. இங்க 15 வருஷமா வாழ்க்கையில் ஒரு சண்டை சச்சரவே இல்லை. ஒரு குடும்ப வாழ்க்கையில எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி சார் அது கணவன் ஒரு வார்த்தை சொல்லி மனைவி மறு வார்த்தை பேச மாட்டாங்களான்னு. பேச மாட்டாங்க சார், நம்ப முடியலைங்க சார். எப்படி சார் மனைவி எதிர்த்து பேச மாட்டாங்க? அவங்க ஊமைங்க சார். ஊமை எப்படிங்க சார் பேசு? ஊமைங்க சார். எல்லாரும் கேட்ட பிறகு அவனுக்கு ஒரு ஆசை, இவளும் என்னமோ 15 வருஷம் சொல்லணும்னு ஆசைப்படுறா. சரி, எதுக்கு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவோம். டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா, சார் என் மனைவியை பேச வைக்க முடியுமா? அவர் எல்லா பரிசோதனையும் பண்ணி பார்த்துட்டு சொன்னாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரா சதை வளர்ந்துருக்குது, அவ்வளவுதான்.
ஆபரேஷன் பண்ணா உன் மனைவி கலகலகலன்னு பேசுவா. 6 லட்சம் ஆகுனா, 3 ரூபாய் வட்டிக்கு வாங்குனா, 6 லட்சத்தை கட்டுனா, ஆபரேஷன் சக்சஸ். உடனே இவன் கேட்டா, என் மனைவி போ 8ஆம் நம்பர் ரூம்ல எகிரி எகிரி பேசிட்டு இருக்கிற, போய் பாருனா. போனா, கதவை திறந்தா, கணவனை பார்த்த உடனே 15 வருஷம் பேசாததை 10 நிமிஷத்துல அந்த மனைவி பேசி முடிச்சா. வாழ்க்கையில் உன்னை கட்டி நான் என்ன சுகத்தை கண்ட, நகையுண்டா நட்டுண்டா, இருந்திருந்து பெத்தவங்க என்னை கொண்டு வந்து பாலுங்கணத்துல தள்ளுனான்னு பேசினா. கதவை அடைச்சா, திரும்பி வந்தா, டாக்டர்கிட்ட வந்து சொன்னா, டாக்டர் டாக்டர் 6 வட்டிக்கு வேணாலும் வாங்கி கட்டுறேன் டாக்டர், அவளை மறுபடியும் ஊமையாக்குங்க டாக்டர்னு. இப்போ டாக்டருக்கு கோபம் வந்துச்சு. ஏண்டா வேணும்னா திறக்கிறக்கு, வேண்டான்னா அடைக்கிறக்கு, இதுன்னு வாய்க்கா வரப்பாடா, ஒரு 50,000 கட்டுறேன் நான் உன்னை செவிடாக்குறேன்னாரு. இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னு கேட்கலாம். நடுவர் அவர்களே, வாழ்க்கையினுடைய வெற்றி எங்கே இருக்குது தெரியுங்களா? வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது கணவன் பேசும்போது மனைவி வாயிருந்தும் ஊமையாய் காது இருந்தும் செவிடராய் இருக்கணும். மனைவி பேசும்போது கணவன் வாயிருந்தும் ஊமையாய் காது இருந்தும் செவிடர்களாக இருந்தாங்கன்னு சொன்னா அந்த வாழ்க்கை வெற்றி பெறுங்க. அதைத்தானே நாங்க பணிவுன்னு சொல்றோம். புரியுற மாதிரி சொல்ற. கோயிலுக்கு வர்றீங்களா, ஓம் ஓம்னு சொல்லுங்க. வீட்டுக்கு வர்றீங்களா, ஆம் ஆம்னு சொல்லுங்க. 2 வார்த்தை தாங்க, சரி சாரி, சரி சாரி சொல்லி பாருங்க. இந்த பணிவு தாங்க வாழ்க்கையில வெற்றியை தருங்கிற காரணத்தினால நடுவர் அவர்களே, காலத்தினுடைய அருமை கருதி நானும் இப்படி சொல்லி முடிச்சிடுறேன். நாங்க துணிவு வேண்டான்னு இங்க பேச வரல. துணிச்சல் இருக்கணும். ஆனா துணிச்சல் எல்லா இடங்களிலும் வெற்றி தராது. ஆனால் பணிவு எல்லா இடங்களிலும் வெற்றி பெறும். அதனாலதான் வள்ளுவர்னு சொன்னாரு, எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வருக்கே செல்வம் தகைத்துன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னா, பணிவுதாங்க வாழ்க்கையை வெற்றியை தரும் என்ற காரணத்தினால் பணிவுதான் என்ற தீர்ப்பை நீங்கள் சொல்லுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். திருமதி கவிதா ஜவஹர் அவர்களை அன்போடு துணிவுதான் என்று பேசுவதற்கு அழைக்கிறேன். சாந்தாமணி அம்மா வந்தாங்க. வந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு நான் கோவையிலே விளைந்திருக்கிற பருத்தி பூக்களை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. சொன்னாங்களா சொல்லலையா? ஆனால் யார்கிட்டையாவது ஒரு பூவாவது கொடுத்தாங்களா? இதுக்கு பேர் தான் வாயிலேயே வடை சுடுறது அப்படின்னு மணிகண்டன் என்று ஒரு ஞானி சொல்லியிருக்கிறார். சொல்றதெல்லாம் வாயில தான், கையில் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இதில் வேற என் அணியை சார்ந்த சாத்தமை பிரியா அவர்களை பார்த்து கேட்குறாங்க, இராணுவத்தை பற்றியே பேசுகிறீர்களே, தலைப்பு என்ன? இராணுவத்தில் வெற்றி பெறுவதற்கு தேவை பணிவா துணிவா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க என்ன பேசுனாங்க, சாத்தமை பிரியா வீட்டில் குழம்புக்கு சோறில் உப்பு போட்டாங்களா, குழம்புல உரப்பு போட்டாங்களான்னு சொன்னாங்க. தலைப்பு எதுவா? அவங்க வீட்டில் உரப்பு போட்டாங்களா போடலையாங்கிறதா தலைப்பு. அவங்க இஷ்டத்துக்கு மாற்றிக்கிறது. பொண்ணு எப்படி இருக்கணுமா, அடக்க ஒடுக்கமாக இருக்குன்னு சொன்னா தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்களாம். நைட்டு தைரியமாக போயிட்டு வெளியில் வருவான்னு சொன்னால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஓடிடுவாங்களாம். இப்போ இந்த 5 பேர் இப்போ காலையில் 5 மணிக்கு உட்காந்து பட்டிமன்றம் பேசிகிட்டு இருக்கிறோம். மணி இப்போ எத்தனை? மணி எத்தனை? 12 போகுது. இந்த பொம்பளை பிள்ளைங்க தைரியமாக இருக்க போய் தானே ஆளுக்கு ஒரு ஊரில் இருந்து இதுவரைக்கும் கேகேப்பட்டிங்கிற ஊரை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் எவ்வளவு துணிவு இருந்தால், தமிழ் மேல் நம்பிக்கை இருந்தால், உங்க மேலே எல்லாம் அன்பு இருந்தால் நாங்கள் இங்கே வந்து உட்காந்துருப்போம். இப்போ எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்களா? என் மனைவி தைரியமானவ, தமிழ் பேசக்கூடியவள், தமிழ்நாடு மட்டுமல்ல உலக நாடுகள் எல்லாவற்றிலும் போய் பேசி குதிரை ஜோக்கு சொல்லக்கூடியவள் என்று சொல்லுவாரா இல்லையா? இன்னைக்கு அந்த குதிரையை கட்டி விட்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த இடமே கலவரமாக இருக்கும். அவ்வளவு அருமையா எந்த நாட்டுக்கு போனாலும் அப்படி மடை திறந்த வெள்ள மாதிரி பேசிட்டு வந்துக்கிட்டு, பேரு தான் சாந்தாமணி, உண்மையில் அது ஒரு பெரிய தைரியமணி. மாதா கோயிலில் இருக்கிற பெல்லு மாதிரி அப்படி சவுண்டில் பேசிட்டு அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். என்ன பேச்சு? ஒரு பெண் போலீஸ் அதிகாரியாக இருக்கிறா. அப்போ கணவன் வீட்டில் பொண்ணு பார்க்க வர்றவங்க என்ன கேட்பாங்க? பொண்ணு மூளையில் உட்காந்துருக்கணும்னா சொல்லுவாங்க, தைரியமாக இருக்கணும் தானே சொல்லுவாங்க. இன்னும் எத்தனை நூற்றாண்டு காலம் பெண்களை வீட்டில் மூளையிலேயே உட்காந்துருக்க நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் சாந்தாமணியம்மா வீட்டில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, அப்பத்தான்னு பேர் அவங்களுக்கு. அப்பத்தாவை பாத்தியா, சித்தப்பாவை பாத்தியான்னு இப்போ ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குல்ல. சாந்தாமணியம்மா வீட்டில் ஒரு அப்பத்தா இருக்காங்க. இவங்க இவ்வளவு பணிஞ்சு குடும்பம் நடத்துறதுக்கு அப்பத்தாவுடைய துணிவு தான் காரணம். வீட்டுக்காரர் குரட்டை விடுறாரு, அதெல்லாம் அப்படி தான் விடுவார், போய் குடும்பத்தை நடத்து. அவர் கருப்பாக இருக்கார், ஆம்பளைன்னா கருப்பாக தான் இருப்பான், போய் குடும்பத்தை நடத்து. அவங்க புலி பரம்பரையில் புலி அடித்த பரம்பரை, பரவாயில்ல ரசம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் போ. என்ன சொன்னாலும் தைரியமாக இவங்களை திருப்பி விரட்டி அடிச்சாங்கல்ல, அந்த அப்பத்தாவுடைய துணிவில் தான் இவங்க குடும்பம் ஜெயித்திருக்கிறது என்பதை சாந்தாமா மறந்துடக்கூடாது. பரவாயில்ல, இப்படி கைத்தட்டிக்கிட்டே இருக்கணும், சரியா? மூச்சு விட்டு பேசும்போது கைத்தட்டிகிட்டே இருக்கணும். அப்படிலாம் நான் போய் சொல்கிறேன்னு ஆயிரும் இல்லையா? இவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிற பெண் எப்படி இருக்கணும், ஒரு ஆண் வந்து நின்னாலே வெக்கப்பட்டு தலை குனிந்து, அது என்னங்க, அச்சம் மடம் நாணம் பயர்ப்பு இதெல்லாம் இருக்கணுமா?
பஸ்ஸில் பயணம் செய்கிறீங்க, நம்ம வீட்டு இளம் பிள்ளைகள் நிறைய இருக்கிறீங்க, பொம்பளை பிள்ளைங்க, காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ வேலைக்கோ போயிட்டு பஸ்ஸில் வர்றீங்க. பின்னாடி ஒருத்தன் உங்கள் மேலே சாஞ்சிக்கிட்டே வர்றான், பிரேக் போடாட்டி கூட நங்குன்னு வந்து மேலே உழுறான். அப்போ நீங்கள் அச்சம் மடம் நானும் பயிர் போடையா இருப்பீங்க? நான் கேட்குறேன், என்ன செய்யணும்? செருப்பை கழட்டி அடுப்போமா இல்லையா? ஒழுங்கா தள்ளி நில்லு கொன்றுவேன் அப்படின்னு பேசணுமா இல்லையா? குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்களிடம் பணிவாக இருக்கலாம், ஆனால் இந்த சமூகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் துணிவு தான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவசியம். எந்த காலத்துல இருந்து நீங்க வந்து பேசிட்டு இருக்கிறீங்க? அன்பு காட்டணுமா, கணவருக்கு பணிந்து வாழணுமா? கணவன் குடிகாரனா இருந்தா, சூதாட்டத்தில் காசு விட்டோம்னா, பொறுப்பு இல்லாமல் இருந்தோம்னா, வாங்க நீங்கள் டெய்லி குடிங்க, டெய்லி சீட்டு விளாடுங்க, மாதம் மாதம் சம்பளமே கொடுக்காதீங்க, நான் உங்கள் காலில் உழுறேன், உழலாமாயா? உழலாமா? தப்பு தானே? மாத சம்பளத்தை ஒழுங்காக கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுத்தா நீ வீட்டுக்குள்ள வா, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போன கம்பீரமாக பெண் சொன்னால்தான் ஒரு ஆண்மகன் திருந்தி வாழ்வான் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லைனா ஊருக்கு இந்த டாஸ்மாக்கு எல்லாம் அடிமையாயிட்டு தான் போவாங்க. பயங்கரமாக பேசிட்டாங்க. இதில் இந்த சின்ன பாப்பா வேற நித்யபிரியா, அந்த பிள்ளைக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கு. பேச்சாளர்கள் வந்தவுடனே பணிவான வணக்கம் என்று தானே சொல்லுகிறோம். அது வந்து ஒரு பழக்கம், ஒரு மரபு. அதுக்காக வந்த உடனே நான் துணிவாக தான் பேசுவேன் வணக்கம் அப்படின்னு சொல்லக்கூடாது. பணிவுங்கிறது ஒரு மரபு. இங்கே எல்லாருக்குமே பேச தெரியும் தானே, நீங்கள் எல்லாருமே பேசுவீங்க தானே. ஆனால் எல்லாருமே பேச்சாளரா? பேச தெரிந்திருப்பது என்பது வேறு, பேச்சாளராக மேடையில் பேசுவது என்பது வேறு. அப்போ பேச்சாளருக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இப்போ திடீர்னு கீழே உட்காந்து பேசிகிட்டு இருக்க உங்களை மேடையில் கூப்பிட்டு வச்சுட்டா கை உதறும், முகமெல்லாம் வேர்க்கும், வாயெல்லாம் உளரும். ஆனால் பேச்சாளர் நித்யபிரியா என்ன செஞ்சாங்க? 3 பெல் அடித்தா பிறகும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்? அந்த பேச்சாளர் என்பதற்கு ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல், பயம் இல்லாமல், தைரியத்தோடு எல்லாரையும் பார்த்து பேச முடிகிற ஆளுமை என்கின்ற துணிச்சல் இருந்தால் தான் பேச்சாளராக முடியலாம். பேசுகிறவங்க எல்லாம் பேச்சாளர் கிடையாது. யார் தைரியமாக மேடையில் நிற்க முடியுதோ அவங்க தான் பேச்சாளர். அதனால தான் நித்யபிரியா பேச்சாளர் ஆகியிருக்கிறாங்க. அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க, ஒரு தேவாலயத்திலிருந்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். தேவாலயம் அன்பின் இடம் தானே, கருணையின் இருப்பிடம் தானே. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு பிரான் ஒரு கன்னத்தில் அடித்தால் இன்னொரு கன்னத்தை காட்டிய ஒரு உத்தமன், தன் தலையில் முள்கிரீடம் வைத்து அழுத்திய போது கூட அழுத்தியவனை பார்த்து சொன்னார், பார்த்து உன் கையில் குத்திவிட போகிறது, பாவம் இவர் செய்த பிழைகளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று பேசிய இயேசு பிரான் கருணையின் வடிவம், பேரன்பின் உருவம். அவர் ஒரு நாள் சாட்டை எடுத்தார் தெரியுமா உங்களுக்கு? பைபிளில் படிச்சிருக்கீங்களா? சாட்டை எடுத்தாரா எடுக்கலையா? ஏன்? தேவாலயத்தில் தேவையில்லாத வேலைகள் நடைபெற்று கொண்டிருந்தன. இயேசு பார்த்தார், கயிறால ஒரு சாட்டையை உருவாக்கினார். என் தந்தையின் ஆலயத்தை சந்தையாக மாற்றாதீர்கள் என்று அங்க வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களை அடிச்சு விரட்டினார். என்றால் அன்பானவர்களிடம்தான் பணிந்து போக வேண்டும், அநீதிக்காரர்களுக்கு முன்னால் துணிந்து நிற்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் எங்களுடைய இயேசுபிரான். இவங்க சொல்றாங்க துணிவுனா திமுறான், நாங்கிற ஆணவமா, என்னுடையது என்கின்ற கர்வமா? இல்லைங்க. துணிவு என்பது என்ன தெரியுமா? என்னால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை, என் வாழ்க்கை என் கையில் என்கின்ற சுய ஆளுமை தான் துணிவு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்மெல்லாம் மனிதர்கள்னு சொல்றோம்ல, 6 அறிவுன்னு சொல்றோம்ல. இந்த 6 அறிவு மனிதன் எப்ப உருவானான்? குரங்கு குனிஞ்சு இருந்துச்சுல்ல, குனிஞ்சு இருந்த வரைக்கும் அது குரங்கு. என்றைக்கு அது நிமிர்ந்து துணிந்து நின்றதோ அதற்கு பிறகுதான் மனிதனாக மாறியது. என்றால் பணிவாகவே இருக்கணும்னா நம்ம குரங்கதாம இருந்திருக்கணும். மனுஷனா மாறுறது நிமிர்ந்த பிறகுதான், துணிச்சல் வந்த பிறகுதான். இன்னைக்கு பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் அடங்குதா, ஆசிரியர்களுக்கு பிள்ளைகள் அடங்குதான்னு கேட்டீங்களே, ஏன் அடங்குது? ஏன் அடங்கலை? ஏன் இப்படி புலம்ப வச்சுச்சு? போன தலைமுறையில் அம்மா அப்பாவுக்கு பயந்தோம்ல, ஆசிரியர்களுக்கு பயந்தோம்ல. என்ன காரணம்? அவங்க அவ்வளோ துணிச்சலாக இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் மேத்ஸ் வாத்தியார் வந்தாருன்னா கையில் பெரம்போட தான் வருவார். நம்மளாம் திங்கக்கிழமை ஆனால் கடவுள்கிட்ட வேண்டுவோம், கடவுளே இன்னைக்கு கணக்கு வாத்தியார் வரக்கூடாது, வந்தாலும் டெஸ்ட் வைக்கக்கூடாது, வச்சாலும் உடனே திருத்தக்கூடாது, திருத்தினாலும் பெரம்பெடுத்து அடிக்கக்கூடாது. இப்போ கணக்கு வாத்தியார் வேண்டார், கடவுளே எந்த பையனும் கத்தியோட கிளாஸுக்கு வரக்கூடாது, அப்படியே வந்தாலும் ஏன் வகுப்புகளில் வரக்கூடாது, அப்படியே வந்தாலும் என்ன குத்தக்கூடாது, சயின்ஸ் டீச்சர் குத்திட்டு போகட்டும். ஒரு தலைமுறைக்குள் ஒரு ஆசிரியருக்கான இடம் ஏன் இப்படி மாறி போனது தெரியுமா? சூழலை மாற்றி விட்டோம். பிள்ளைகளை அடிக்கக்கூடாது, பிள்ளைகளை கண்டிக்கக்கூடாது, பிள்ளைகள் தவறு செய்தாலும் அவங்கள ஓங்கி பேசக்கூடாது என்று ஒரு சூழலை உருவாக்கிய பிறகுதான் ஆசிரியர்களின் பிரம்புக்கு வேலை குறைந்தது. என்றைக்கு ஆசிரியர்களுடைய பிரம்புக்கு வேலை இல்லாமல் போனதோ அதற்கு பின்னால் தான் போலீஸ்காரர்களின் லத்திக்கு வேலை வந்தது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் அடி பின்னி இருந்தாருன்னா தப்பு நடக்குமா? வீட்டில் பெற்றோர்கள் கண்டிக்கிறோமா? அன்னைக்கெல்லாம் நம்ம அப்பா எடுத்ததுக்கெல்லாம் அடிப்பார். சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்போம், கூப்பிட்டு ஏம்ல சும்மா உட்காந்துருக்கான்னு அடிப்பாரா இல்லையா? இன்னைக்கு பெற்றவங்க நம்ம மேலே கை வைக்கவே முடியாது. அதனால பிள்ளைகள் இன்னைக்கு என்ன நிலைமையில வந்து நிற்கிறாங்க? குறைஞ்ச மார்க் தான் எடுத்துருக்கான், 430 தான் எடுத்துருக்கான். இன்ஜினியரிங்லாம் படிச்சுக்கிட மாட்டேன், நான் படிப்பேன், என்னை சேர்த்து விடு. அதுவும் இந்த காலேஜில் தான் சேர்த்து விட்டாச்சு. 2 வருஷத்தில் 20 அரியர் வச்சுட்டு நிற்கிறான். என்னடா ஆச்சு? செட் ஆகலை, என்னை ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்த்து விடு. திரும்ப அவனை கொண்டு போய் ஒரு BA இங்கிலீஷ் சேர்த்து விடுறோம்.
1.5 வருஷத்தில் 7 அரியர். என்னடா செட் ஆகலை, சரி வேலைக்காவது போ. 2 லட்ச ரூபா பைக்கு கேட்குறான், பைக் வாங்கி கொடுக்குறோம். 6 மாதம் தான் வேலைக்கு போகிறான், வேலையை விட்டு வீட்டுக்கு வந்துடுறான். என்னடா செட் ஆகலை, கல்யாணத்தை பண்ணி வைங்கிறான். சரி கல்யாணமாவது பண்ணி வைப்போம்னா இந்த பொண்ணு தான் வேணுங்கிறான், பொண்ணு இந்த மாப்பிள்ளை தான் வேணுங்குது. சரி தொலைஞ்சு போங்கன்னு அவங்களுக்கு பிடிச்சவங்கள தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். 1.5 வருஷத்தில் டைவோர்ஸ்னு வந்து நிற்குது. ஏன்பா செட் ஆகலை. ஆனால் அன்னைக்கெல்லாம் எங்கள் அப்பா எங்களை ஓங்கி ஒட்டுறாரு அரைஞ்சாருன்னா எங்களுக்கு எல்லாமே செட் ஆயிடுச்சு. அதனால தான் வாழ்க்கை இன்னைக்கு இவ்வளவு தூரம் வெற்றிகரமாக இருந்தது என்றால் துணிச்சலும் தைரியமும் நிறைந்த நம் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நம்மை கம்பீரமாக வழி நடத்தினார்கள். ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? பிள்ளைங்க பாவம், பிள்ளைங்க பயந்துரும், பிள்ளைகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், சுதந்திரம் கொடுக்கணும்னு அவங்கள ஏற்றி விட்டு அவங்கள இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வைத்திருப்பதே நாம தான். துணிச்சல் இல்லாத நம்முடைய குற்றம் தான் இன்னைக்கு பிள்ளைகளை இந்த அளவுக்கு ஆக்கி இருக்கிறதா இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு எழுத்தாளர் மேடம் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வந்திருந்தார். அவங்களுக்கு ஒரு மகன், கூட்டு குடும்பமாக இருக்காங்க, அம்மா அப்பா மகளோட இருக்கிறாங்க. இந்த மகன் இருக்கிறான்ல குட்டி பையன் 8ஆம் கிளாஸ் படிக்கிறவன், டியூஷன் போகிறான். ஒரு நாள் டியூஷன் போனவன் தலை தெறிக்க ஓடியாந்துருக்கான். என்னன்னு வீட்டில் உள்ளவங்க கேட்டிருக்காங்க, கருப்பு நாய் துரத்துது அப்படின்னு இருக்கிறான். இந்த எழுத்தாளரான அப்பா சொல்லியிருக்கிறாரு, எங்கே துரத்துதுன்னு, அந்த தெருவில் உள்ள நாய் துரத்துது, நீ ஒன்று செய், இந்த தெரு வழியாக சுற்றி டியூஷனுக்கு போயிரு. சரி பண்ணிட்டு 2 தெரு சுற்றி அவன் போய்கிட்டு இருக்கான். 4 நாள் அப்படி போயிருக்கிறான். தாத்தா கூப்பிட்டாரு, ஏம்ல இங்கிட்டு போகிறதுக்கு நீ இங்கிட்டு போகிற அப்படின்னு. அங்கே கருப்பு நாய் துரத்துது தாத்தா, அப்பா தான் என்னை இந்த சைடு போக சொன்னார். இங்கே வா, 5 ரூபா எடுத்து கொடுத்துருக்காரு, ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கு, டெய்லி அந்த நாய்க்கு போட்டுக்கிட்டே போ, அப்புறம் பார்த்துக்கலான்னு இருக்காரு. 5 ரூபா வாங்கிட்டு போய் பிஸ்கட் வாங்கி டெய்லி நாய்க்கு போட்டுகிட்டே போயிருக்கான். 3ஆவது நாள் நாயை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான். கருப்பு நாய் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கிறான். இந்த எழுத்தாளர் என்னிடம் சொன்னார், இந்த தலைமுறை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனையிலிருந்து எப்படி எஸ்கேப் ஆக வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறோம், ஆனால் மூத்த தலைமுறை ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். அந்த துணிச்சலை நாம் இன்றைக்கு இழந்து விட்டோம்னு சொன்னார். என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நின்று அப்படி நிமிர்ந்து பார்த்து தைரியத்தோட எதிர்கொள்ள கற்றுக் கொடுத்த அந்த துணிச்சல் நம்ம கிட்ட இல்லாததுனால தான் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்பதை நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது போட்டி நிறைந்த உலகம், இது அன்பானவர்களின் கூட்டம் கிடையாது, இது போட்டி நிறைந்த உலகம். ஒரு ஓட்ட போட்டி நடக்குது, ஒரு 20 பேர் ஓட்ட போட்டிக்கு உட்கார்ந்து இருக்கிறான். 1 2 3 சொன்ன உடனே துணிச்சலா ஓடணுமா? எனக்கு முன்னால் 17 பேர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், நான் ரொம்ப பணிவாக அவர்களுக்கு பின்னால் கையை கட்டி நடந்து போவேன்னு சொன்னா ஜெயிக்க முடியுமா? இந்த உலகமே ஒரு ஓட்ட போட்டி தான். எனக்கு முன்னால் ஒருவன் ஓடிக்கொண்டு இருக்கிறான், நான் அவனை தாண்டி ஓடணும். என்னுடைய இலக்கை நான் அடைய வேண்டும் என்றால் துணிச்சலோடு தைரியத்தோடு உள்ள உறுதியோடு ஓட வேண்டும். அப்பனா தாங்க ஜெயிக்க முடியும். இவங்க எல்லாம் போர் பத்தி சொன்னதுனால நான் சொல்றேன், முன்னாடி கார்கில்னு ஒரு யுத்தம் வந்தது, நாங்களாம் காலேஜ் படிச்சுட்டு இருந்தோம். அப்ப மேஜர் சரவணன் ஒருத்தர் அந்த எதிரி படையோடு மோதி புலிக்குன்றுன்னு சொல்லக்கூடிய டைகர் ஹில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த புலிக்குன்றுல இறந்து போயிட்டார். இறந்து போய் கிடக்கிறார். இப்போ போர் முடிஞ்சாதான் அவர் உடம்பு கொண்டு வர முடியும். அவருடைய தங்கச்சிட்ட கேட்குறாங்க, டாக்டர் சித்ரா அந்த பொண்ணு, உங்க அண்ணன் மேஜர் சரவணன் இந்தியாவுக்காக உயிரையே கொடுத்துட்டாருமா, ஆனா அவர் உடலை எடுத்துட்டு வர முடியல, 3 நாள் ஆச்சு, உங்களுக்கு சங்கடமா இருக்கும்ல, உங்களுக்கு வேதனையா இருக்கும்ல. அந்த பெண் உடனே பதில் சொன்னால், ஏங்க நான் சங்கடப்பட போறேன், என் சகோதரன் இறந்தும் இந்த தேசத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறான் என்கின்ற பெருமிதத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வீர தமிழச்சி சொன்னால் என்றால் இது எங்க இருந்து ஊறி வந்த ரத்தம்? சங்க இலக்கியத்துல உடல் உரத்தினால் உள்ள திறத்தினால் ஒரு சிறிய முரத்தினால் புலியை துரத்தினால் எங்கள் தமிழச்சி என்று படித்தோமே, அந்த வீர ரத்தம் தான் இன்றைக்கு சிந்தூர் ஆபரேஷனுக்கு 2 பெண்கள் தலைமையேற்று இருக்கிறார்கள் என்றால் அந்த தைரியம் ஒவ்வொரு பெண்களுக்குள்ளும் வர வேண்டும். எங்க அல்பேனியால பிறந்த ஒரு மகள் இந்தியாவின் அன்னையாக மாற முடிந்தது என்றால் மொழி தெரியாத மக்கள், பண்பாடு புரியாது, பழக்க வழக்கம் தெரியாது, இயேசுவே என் தேவன் என்கின்ற ஒற்றை நம்பிக்கையோடு அன்னை தெரசா இந்த பூமியிலே கால் பதித்து அவ்வளவு துணிச்சலாக எல்லா மக்களையும் தன் அன்பு வளையத்திற்குள் கொண்டு வந்தார்கள் என்றால், அதனால் தான் நோபல் பரிசு அவர்கள் பெற்றார்கள் என்றால், அன்புக்குள்ளேயும் ஒரு தைரியம் துணிச்சல் இருந்தால்தான் திசை தெரியாத ஒரு தேசத்தின் தாயாக மாற முடியும் என்று அவர் நிரூபித்திருக்கிறார். பயங்கரமா பேசியிருக்கிறீங்க. சாதாரண ஒருத்தங்கிட்ட பேசி ஜெயிக்கணும் கூட தைரியம் வேணுங்க. கவிஞர் வாலி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அவருக்கு உண்மையான பேர் ரங்கராஜன். ஏற்கனவே நிறைய ரங்கராஜன் இருக்கிறதுனால இவர் வாலின் பேரை வச்சுக்கிட்டார். ஒரு பெரிய அறிஞர் இவரை பார்த்து கேட்கிறார், ஏன்பா வாலின் பேர் வச்சுக்கிட்டேன்னு. இல்லைங்க, இந்த ராமாயணத்தில் வாலின்னு ஒருத்தர் வருவார், அவர் கூட யார் சண்டை போட்டாலும் அவங்க பாதி பலம் இவருக்கு வந்துடும். அது மாதிரி நான் வந்து ஒரு அறிவாளியாக விரும்புகிறேன், ஒரு அறிஞனாக விரும்புகிறேன். ஒரு அறிஞர்கள்ட்ட பேசும்போது அவங்ககிட்ட இருக்கிற பாதி அறிவு எனக்கு வந்துட்டா நல்லது தானே, அதனால வாலின்னு வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த பெரிய அறிஞர் சொல்லியிருக்கிறாரு, ஆனால் உன்னை பார்த்தா ஒன்றும் அறிவு வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு இருக்கிறார். நம்மளா இருந்தால் எவ்வளோ பதட்டமாகும். உடனே வாலி சொல்லியிருக்கிறார், நான் தான் எந்த அறிவாளியும் இது வரைக்கும் பார்க்கல, பார்த்தா தானே பாதி அறிவு எனக்கு வரும் என்று துணிச்சலாக சொல்லி இருக்கிறார் என்றால், வாழ்க்கையில் ஒருத்தரோட உட்கார்ந்து பேசி நம் தன்மானத்தோட வெளியில வரணும்னா கூட, சுயத்தை இழக்காமல் நம்ம வர வேண்டும் என்றால் கூட நம்ம வாக்கில் தைரியமும் துணிச்சலும் இருந்தால்தான் ஜெயிச்சு வெளியே வர முடியும். இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியாது. இன்னொன்று, சுதந்திர போராட்ட காலத்தில் இதை சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன். பெல் அடிச்சிங்களா?
இந்த ஒன்று சொல்லி முடிக்கிறேன் நான். சுதந்திர போராட்ட காலத்தில் எவ்வளவு பேர் போராட்ட களத்தில் குதித்தார்கள், அவங்களுடைய வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்து. ஆனால் பங்கிம் சந்திரன் அப்படிங்கிறவர், நம்ம வந்தே மாதரம் பாட்டை எழுதினவர் அவர் தான். ஆனந்த மடம் அப்படிங்கிற ஒரு நாவலை எழுதினவர் அவர். ஆனால் அதெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி அவர் ஆங்கிலேய அரசாங்கத்தில் டெப்டி கலெக்டராக இருக்கிறார். எல்லா வசதியும் அனுபவிச்சுட்டு இருக்கிறார். மக்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, இவர் சந்தோஷமா இருக்கிறார். ஒரு நாள் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போய் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறார். அவர் கேட்கிறார், உன் பேர் என்னப்பன்? பங்கிம் சந்திரன் அப்படிங்கிறார். பங்கிம் சந்திரன்னா வளைந்த நிலான்னு அர்த்தம். நம்ம ஊர்ல இளம்பிறைன்னு சொல்றோம்ல, அது மாதிரி வளைந்த நிலான்னு அர்த்தம். அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றார், உனக்கு பேர் சரியாத்தான் வச்சிருக்கிறாங்க, நீ ஆங்கிலேயர்களிடம் வளைந்து கீழே விழுந்து அவங்க கொடுத்த பதவியை வாங்கிட்டு இருக்கிற இல்லையா, உனக்கு பேர் சரியாத்தான் அமைஞ்சிருக்குன்னு சொன்ன உடனே தன் தவறை உணர்ந்து உடனே வேலையை ரிசைன் பண்ணி போராட்ட களத்தில் குதித்து ஆனந்த மடம் என்கின்ற நாவலை எழுதி வந்தே மாதரம் என்கின்ற பாடலை இந்திய தேசத்திற்கே கொடுத்தார் என்றால் அவருக்கு குருவாக இருந்த ஒருவருடைய துணிச்சலான அறிவுரை தான் இவர்களை வழி நடத்தியது என்றால் நடுவர் அவர்களை வள்ளுவர் அதனால் தான் சொன்னார், தூங்காமை, கல்வி, துணி உடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவருக்கு. அமைதியா ஒரு இடத்துல இருந்து வாழ்றவனுக்கு பணிவு இருந்தா போதும், கூள கும்பிடு போட்டு ஜெயிச்சுட்டு போயிடலாம். ஆனால் ஒரு நிலத்தை ஆள்பவனுக்கு, ஒரு ஆட்சி கட்டிலில் இருப்பவனுக்கு, வெற்றி பீடத்தில் நிற்கிறவனுக்கு துணிவுதான் தேவை. அதுவும் இந்த காலகட்டத்தில் துணிச்சல் இருந்தால் மட்டும்தான் பிழைக்கவே முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.